கதை தொடர்கிறது. மாயநகரின் மர்மங்கள் பாகம் 2. சூரியன் அஸ்தமித்து சூர்யாவின் வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. ஆனால் இப்போது அவனுக்குள் ஒரு மாற்றம். அவன் ஒரு சாதாரண மென்பொருள் பொறியாளன் அல்ல. அவன் பஞ்சபூத பாதுகாவலன். அவனுடைய கைகளில் பஞ்சபூதங்களின் சக்திகள் மிளிர்கின்றன. அவனுடைய மனதில் ராணி சொன்ன வார்த்தைகள் எதிரொலித்தன. நாகராஜன் வருவான். அவன் படையுடன் வருவான். ஒரு வாரத்திற்குப் பிறகு சென்னை நகர் ஒரு விசித்திரமான இருளில் மூழ்கியது. மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. வானத்தில் ஒரு கருமையான மேகம் திரண்டது. அதிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அந்த ஒலி மனிதர்களின் பயத்தை அதிகரித்தது. சூர்யா அவனுடைய அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்மாடியில் இருந்து அதை கவனித்தான். நாகராஜனின் படையின் முதல் தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டது. அந்த கருமேகத்திலிருந்து உருவமற்ற இருண்ட நிழல்கள் நகரத்திற்குள் இறங்கின. அவை மனிதர்களின் கனவுகளை திருடி அவர்களை பயத்தில் உறைய வைக்கும் நிழல் பூதங்கள். அவை நகரத்தின் தெருக்களில் உலவி மனிதர்களின் மனதில் அச்சத்தை பரப்பி அவர்களை கல்லாக மாற்றத் தொடங்கின. சூர்யா செயல்பட வேண்டிய நேரம் இது என்று உணர்ந்தான். அவன் தன்னுடைய பஞ்சபூத சக்திகளை இணைத்து ஒரு பிரகாசமான ஒளிக்கவசத்தை உருவாக்கினான். அந்த ஒளிக்கவசம் நிழல் பூதங்களின் சக்தியை தடுத்து நிறுத்தியது. அவன் தெருக்களில் இறங்கி நிழல் பூதங்களை எதிர்த்து போராடினான். அவன் ஒரு பஞ்சபூத சக்தியை பயன்படுத்தும்போது அதை ஒரு கலை படைப்பு போல பயன்படுத்தினான். காற்றின் சக்தியால் பூதங்களை திசை திருப்பி நெருப்பின் சக்தியால் அவற்றை எரித்தான். ஆனால் நிழல் பூதங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தன. சூர்யா ஒருவனை தோற்கடிக்கும்போது 10 பூதங்கள் புதிதாக வந்தன. சூர்யா போராடிக் கொண்டிருந்தபோது ஒரு உயரமான கோபுரத்தின் உச்சியிலிருந்து நாகராஜன் ஒரு புன்னகையுடன் அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த சாதாரண மனிதன் என்னுடைய படையை எப்படி தோற்கடிப்பான் என்று அவன் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான். போராட்டத்தின் நடுவில் சூர்யா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிந்தான். இந்த நிழல் பூதங்கள் பயத்தால் உருவானவை. பயம் குறையும்போது அவை பலவீனமாகின்றன. சூர்யா தனது சக்தியை பயன்படுத்தி ஒரு பிரகாசமான ஒளியை காற்றில் பரப்பினான். அந்த ஒளி பூதங்களின் இருளை நீக்கியது. மனிதர்களின் மனதிலிருந்த பயத்தை குறைத்தது. சூர்யாவின் இந்த செயல் பல மனிதர்களை காப்பாற்றியது. நிழல் பூதங்கள் பலவீனமாகி மறைந்து போயின. நாகராஜனின் தாக்குதல் முதல் முறையாக தோல்வியடைந்தது. ஆனால் இந்த வெற்றி ஒரு தற்காலிக வெற்றிதான் என்று சூர்யாவுக்கு தெரியும். நாகராஜன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். இந்த முதல் தாக்குதல் அவனுடைய சக்தியை சோதித்து பார்க்கத்தான் நடத்தப்பட்டது. இப்போது சூர்யா அவனுடைய சக்தியை அறிந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய பலவீனம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. நாகராஜன் அடுத்த முறை என்ன திட்டத்துடன் வருவான்? சூர்யா அதை எப்படி எதிர்கொள்வான்? சூர்யாவின் அடுத்த பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் தொடரலாம்.